வணக்கம். ஆக்டிவ் எனர்ஜி சொல்யூஷனுடைய சாஃப்ட்னர் பிளான்ட் கண்ட்ரோல் பேனல் இது. இதனுடைய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் லேம்ப்ஸ் அது என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டிகேஷன் லேம்ப் இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதாவது இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து பவர் ஆன் அப்படிங்கிறத குறிக்கும். ரெண்டாவது உள்ள இந்த இண்டிகேஷன் லேம்ப் க்ரீன் கலர், இது வந்து உங்களுக்கு சால்ட்டு வந்து எந்த லெவலில் இருக்குது, அதாவது சால்ட்டு குறைஞ்சா அந்த லைட் ஆஃப் ஆகிடும். சால்ட்டு நல்லா இருந்ததுன்னா, சாஃப்ட்னர் பிளானுடைய சால்ட்டு நல்லா இருந்ததுன்னா அந்த லைட்டு ஆன்லேயே இருக்கும், அந்த பச்சை கலர் லைட்டு. அடுத்தது சம்பில் தண்ணி இருந்ததுன்னா ஃபுல்லாக ஹை லெவலில் இருந்தால் அந்த லைட் எரியும், ஆரஞ்சு கலர். இது வந்து டேங்கில், ரா வாட்டருடைய டேங்கில் தண்ணி வந்து குறைஞ்சிருச்சுன்னா அந்த லைட் எரியும், இருந்துச்சுன்னா எரியாது, குறைஞ்சதுன்னா எரியும். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா சம்பில், அதாவது ரா வாட்டருடைய சம்பு கீழ் தொட்டியில் தண்ணி இருந்ததுன்னா எரியும், இது மேல் தொட்டியில் தண்ணி இல்லைன்னா எரியும். இதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளோ, தண்ணி கொட்டிகிட்ருக்கிறப்போ மோட்ரு ஓடுது, தண்ணி அதில் வந்து கொட்டுது, டேங்கில் கொட்டுதுன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் இண்டிகேஷன், தண்ணி கொட்டுறப்போ மட்டும் எரியும். அடுத்தது இந்த ரெண்டு இண்டிகேஷன் லேம்ப், இந்த எல்இடி லேம்ப் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு எல்இடி லேம்ப் வந்து பேக் வாஷ் மோட்ரு ஓடிச்சுன்னா இந்த எல்இடி லேம்ப் எரியும். அடுத்தது 12 மீடியா மோட்ரு, கலர் ரிமூவுக்காக போடுவோம் இல்லையா, அந்த மோட்ரு ஓடிச்சுன்னா இந்த இண்டிகேஷன் லைட்டு எரியும். இதுதான் இண்டிகேஷனுடைய எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் இது வந்து காமன் ஒயரு. இது வந்து சால்ட்டு வாட்டரில் எவ்வளவு குறைஞ்சிதுன்னா சால்ட்டு நம்மளுக்கு இந்த லைட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறோமோ, அந்த பச்சை கலர் லைட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறோமோ அந்த லெவலில் இந்த சென்சாரை மாட்டிக்கணும். இது வந்து காமன். இந்த காமன்கிறது கீழ் தொட்டி மேல் தொட்டி எல்லா இடங்களுக்குமே இந்த காமன் ஒயர் இங்கேருந்து போகும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது சம்பில் எவ்வளவுக்கு கீழே போச்சுன்னா மோட்ரு ஓடக்கூடாது தண்ணி அப்படிங்கிறதுக்கு மாற்றக்கூடிய சென்சாருடைய ஒயர். இது சம்பு ஹை, தண்ணி எவ்வளவு இருக்கணும், எவ்வளோ இருந்தால் மோட்ரு ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான லெவல். சம்பு ஹை ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை அடி டிஸ்டன்ஸில் வைக்கிறது நல்லது. ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சோம்னா ஸ்டார்டிங் டயத்தில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மோட்ரு ஓடாது, தண்ணி ஃபுல்லாக இருந்தாலுமே இல்லை நினச்சிட்டு ஓடாது. அதனால் காமன், சம்பு ஹை இது மூணையுமே ஒரு அரை அடி டிஸ்டன்ஸில் வைக்கிறது வந்து ஹைட்டில் வைக்கிறது நம்மளுக்கு எப்பொழுதுமே நல்லது. இது அடுத்தது வந்து இது வந்து காமன் கனெக்ஷன், இங்கே ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒன்றுது. அடுத்தது இது வந்து டேங்க் லோ, ரா வாட்டருடைய டேங்க் மேல் டேங்க் இருக்குல்ல, அதோடைய லோ லெவல் எவ்வளோ இருந்தால் மோட்ரு எவ்வளோ கீழே போச்சுன்னா மோட்ரு ஆன் ஆகணுமோ அந்த லெவலில் செட் பண்ணணும். இது ஹை லெவல், எவ்வளோ வந்துச்சுதுன்னா மோட்ரு ஆஃப் ஆகணுங்கிறத செட் பண்ணணும். அடுத்தது ஃப்ளோ வந்து தண்ணி, இந்த சென்சார் வந்து தண்ணி கொட்டுற இடத்துல நம்ம மாட்டியிருக்கணும். தண்ணி விழ இந்த ப்ளூ கலர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இது வந்து நம்மளுடைய சாஃப்ட்னர் பிளான்ட்டில் இப்போ பென்டர் 3M இந்த மாதிரி இதுலையெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இந்த சிஸ்டம் எப்போல்லாம் அந்த சிஸ்டத்துலேருந்து எப்போ நம்மளுக்கு சிக்னல் கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் அந்த மோட்டார் நம்மளுக்கு ஓடிட்டு இருந்தால் கூட ஆன் பண்ண விடாது, ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கான லைன் இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு ஒயர், இதுலேருந்து 2 ஒயர் எடுத்து கொண்டு போய் பேக் வாஷ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பென்டயரில் உள்ளதில் அந்த சிக்னல் கொடுக்குற இடத்துல அந்த இதில் கொண்டு மாட்டிடணும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா 12 மீடியா, இப்போ கலருக்காக கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லைன்னா பேக் வாஷ் 2 அப்படி கூட வச்சுக்கலாம், அந்த 2 இதில் கொடுத்துருந்தது. இதுதான் அந்த இதுலேருந்து இது சிக்னல் வந்துச்சுன்னா இதில் போயிட்டு வரக்கூடிய சிக்னல் ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த யூனிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் வந்து மோட்ரு ஓடிட்டு இருந்தால் கூட ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்புறம் எப்போ வந்து பேக் வாஷ் ஆஃப் ஆகுதோ அப்போ மறுபடியும் ஆன் பண்ணிவிடும். அடுத்தது இந்த ஒயர் கனெக்ஷன் வந்து இன்டர்னல் கனெக்ஷன், அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்கமிங் லைன், அதாவது யூனிட் ஆன் ஆகிறதுக்கு கொடுக்க வேண்டிய இன்கமிங் லைன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஃபேஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல நியூட்ரல் கொடுக்கணும், 230 வோல்ட் கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த யூனிட்டு
ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான கொடுக்கக்கூடிய சப்ளை இது. அடுத்து இதுதான் மோட்டர் கனெக்ஷன். இங்கே இருக்கிற டெர்மினல்ஸ் எல்லாமே இந்த டெர்மினல் எல்லாமே மோட்ரு இது வால்வ் இதுக்கான கனெக்ஷன்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த 3 டெர்மினலும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டருக்கு, அதாவது ரா வாட்டர் மோட்டருடைய ஸ்டார்டருக்கான கனெக்ஷன். இந்த 2 பேக் வாஷ்க்குள்ளது. இந்த 2 டுவெல் மீடியாவுக்குள்ளது, அதாவது பேக் வாஷ் 2ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள கனெக்ஷன் இது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது 1 HP மோட்டராக இருந்தால் இதில் எல்லாம் இந்த கனெக்ஷனில் எல்லாமே ஃபேஸ் மட்டும் தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வருமே தவிர, மோட்டருக்கு கொடுக்க கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது சொலினாய்டு வால்வு, அப்புறம் பேக் வாஷ் மோட்டர் இதுக்கு கொடுக்கக்கூடிய 230 வோல்ட்டுக்கு எல்லாமே ஃபேஸ் மட்டும் தான் இதுக்குள்ளே வந்துட்டு போகும். நியூட்ரலில் டைரெக்டாக நீங்கள் மோட்டரில் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். சொலினாய்டு வால்வாக இருந்தால் சொலினாய்டு வால்வில் டைரெக்டாக நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 1 HP மோட்டராக இருந்தால் 1 HP மோட்டருக்கு நம்ம டைரெக்டாக நியூட்ரல் கொடுத்துடணும். ஃபேஸை மட்டும் இது வழியாக கொடுத்து இது வழியாக வெளியே எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா எப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி கம்மியாக இருக்கோ இப்போ இந்த இது ஆன் ஆகும். ஆனால் மோட்ரு ஓடும். இது பார்த்திங்கன்னா இந்த 2 பார்த்திங்கன்னா 1.5 HP மோட்டருக்கு இது சூட் ஆகும். சப்போஸ் 1.5 HP மோட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி, ரன்னிங் கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டரில். அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 கனெக்ஷனும் ஸ்டாப் பட்டனுக்கு சீரிஸ் ஆகும். இந்த 2 பின்னையும் இதை வந்து ஸ்டாப் கெப்பாசிட்டருக்கு பேரலாகவும் இந்த 2 இதையும் வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு பேரலாகவும் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம்னா ஸ்டார்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லா வேலையும் இதுவே பார்த்துக்கும். தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா மோட்டர் ஆன் பண்ணுறது, சம்பில் தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆஃப் பண்ணுறது எல்லா வேலையும் இதே பார்த்துக்குது. இந்த 2 பார்த்திங்கன்னா இதில் ஃபேஸை உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இது வெளியே எடுத்துடணும். எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா பேக் வாஷ் மோட்டர் ஆன் ஆகுதில்ல. எப்போ வந்து பென்டயரில் இருந்தோ அல்லது 3Mல இருந்தோ நம்மளுக்கு சிக்னல் கிடைக்குதோ அது கிடச்ச உடனே பேக் வாஷ்க்கான மோட்டருக்கு இதுலேருந்து ஃபேஸ் சப்ளை உள்ளுக்குள்ளே போயிட்டு இது வெளியே வரும். அது வந்து மோட்டருக்கு டைரெக்டாக போயிடும். நியூட்ரல் வந்து நீங்கள் டைரெக்டாக தான் கொடுத்தாகணும், இது வழியாக கொடுக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து சொலினாய்டு வால்வு கனெக்ஷனுக்கானது. இதில் பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வு ஃபேஸ் இன் கொடுத்துடணும். இதில் 2 சொலினாய்டு வால்வு அவுட்புட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சொலினாய்டு வால்வு எடுத்துக்கலாம், இங்கே ஒரு சொலினாய்டு வால்வு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக சொலினாய்டு வால்வும் இது ஆன் ஆகிறப்போ, இந்த மோட்டர் ஆன் ஆகிறப்போ சொலினாய்டு வால்வும் ஆன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பேக் வாஷ் 2. இது 2 பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டர் ஃபேஸை உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு வெளியே எடுக்கணும். நியூட்ரல் டைரெக்டாக தான் போகும். அப்படி கொடுத்தோம்னா இது வந்து மோட்டர் ஆன் ஆகிறதுக்கு. அடுத்தது இந்த 2 இதில் வந்து 2 சொலினாய்டு கனெக்ஷன் உங்களுக்கு 2 to 3 கொடுக்கலாம் நீங்கள், ஏன்னா டெர்மினல் ரொம்ப பெருசாக இருக்குது. இதனுடைய அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேஸை கொடுத்துட்டு அவுட்புட்டில் நீங்கள் 2 ஃபேஸ் எடுக்கலாம் வெளியே. இது வந்து சொலினாய்டு வால்வுக்கு நீங்கள் டைரெக்டாக கொண்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுலேயும் இப்படி தான் நியூட்ரல் டைரெக்டாக தான் கொடுக்கணும். நம்ம வந்து இங்கே உள்ளுக்குள்ளேருந்து எடுக்க முடியாது. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 டிப் சுவிட்ச் இருக்கும், 4 டிப் சுவிட்ச் இருக்குது. இந்த டிப் சுவிட்சில் இந்த ஃபஸ்ட்டு டிப் சுவிட்ச் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம், அது டம்மி, இது அப்படியே தான் இருக்கணும். எப்பொழுதும் டிப் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்கணும். இது எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு, இப்போ டேங்கில் தண்ணி இருக்குது, இல்லை மோட்டர் தான் ப்ராப்ளமா அல்லது இந்த யூனிட்டில் தான் ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா இந்த இருக்குல்லையே 2ஆம் நம்பரும் போட்டிருக்கலையே, இதில் மேலேருந்து கீழே 2வது இதை வந்து நம்ம இந்த பக்கம் தள்ளிட்டிங்கன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ரா வாட்டர் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ரன் ஆகும். அப்படி ரன் ஆச்சுதுன்னா ரைட், ஓகே, அப்போ வந்து ரா வாட்டர் மோட்டர் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது பேக் வாஷ் 1, பேக் வாஷ் 2. இது பேக் வாஷ் 1. இது ஆன் பண்ணிங்கன்னா பேக் வாஷ் 1 ஓடும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். பேக் வாஷ் 2 வந்து இது ஆன் பண்ணிங்கன்னா ஓடும். இதை நீங்கள் என்ன ஆன் பண்ணாலும் சரி, இது ஆன் பண்ணியிருக்கிறப்போ இது ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரா வாட்டர் மோட்டர் ஓடிட்டுருக்க சமயத்தில் நீங்கள் பேக் வாஷை தெரியாமல் ஆன் பண்ணிட்டால் கூட ரா வாட்டர் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கிறோம். இதில் இது மேக்ஸிமம் கை வைக்க வேண்டாம். ரொம்ப ரேர் கேஸில் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து கஸ்டமர் யாரும் இதில் கை வைக்கக்கூடாது. டெஸ்டிங் என்ஜினியர்ஸ் மட்டும் இதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.